இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, என்னுடைய நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் மனகசந்து ஒரு காரியத்தை என்னிடம் சொன்னார். அது என்னவென்றால், அவர் தங்கியிருக்கும் வீட்டிற்கு அருகில் ஒரு சில பெரிய தலைவர்களால் அவருக்கு இடையூறுகள் ஏற்படுகிறது. தன்னால் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியவில்லை. ஏதாவது செய்துவிடுவார்களோ என்று ஒரு பக்கம் பயம் எழும்புகிறது. இதனால் தன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இழந்து சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறேன் என்று சொன்னார். அதுவும் இல்லாமல் என்னுடைய வீதியில் எல்லோரும் வசதியாக இருக்கிறார்கள், நானோ வசதி குறைவாய் இருக்கிறேன், அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். நான் இந்த வசனத்தை எடுத்து சொல்லி தினமும் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் என்று சொன்னேன். அடுத்த முறை அவரை சந்திக்கும் போது இடையூறு செய்தவர்கள் எல்லாம் வேறிடத்தில் குடிபோய் விட்டார்கள் என்று மனநிம்மதியோடு சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தொந்தரவுகள், இல்ல ஏதாவது குறைகள், தேவைகள், இப்படி எந்த ஒரு காரியமாயினும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் முதலாவது சொல்கிறது, கவலைப்படாதிருங்கள். உங்கள் குறைகள், பிரச்சனைகள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.